புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கும்போது நிரந்தரமாக இனி தமிழகத்தை நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று தமிழக மக்கள் அனைவருமே முடிவு செய்து விட்டார்கள். நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கு ஓட்டு கேட்டு எந்த கட்சியாவது வர்றாங்களா வெளியில? ஒத்துருமே வரல. இப்பவே திமுக பயம் கண்டு இப்போ பாத்தீங்கன்னா வெளியில வரவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 பேர் தான் பின்னாடியே வர்றாங்க. அப்படியே வந்துட்டாங்க. அண்ணன் சொன்னாரு ஜன்னி கண்டுட்டுருச்சு. தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு ஜன்னி வந்துருச்சு. அவங்களுக்கு ஜன்னி இல்லைங்க. நேத்து வாட்ஸ்அப் செய்தி பாத்தீங்களா, மரண பயமே வந்துருச்சுங்க. கருணாநிதி பாத்தீங்கன்னா நேத்து வாட்ஸ்அப் நேத்துல இருந்து பரவுது. அவர் என்ன தெரியுமா, எவ்வளவு கீழ்நிலைக்கு போய் அனுதாபம் பெற்று மக்களுடைய அனுதாபம் பெற்று மீண்டும் மக்களை ஏமாற்றி ஒரு பதவி வெறி பிடித்து அலைகிறார். பதவி எப்படி இருந்தாலும் ஆட்சிக்கு வரணும்னு. அவர் ஆட்சிக்கு வர போறதுல இங்க பறக்கிற பூச்சியை கூட பிடிக்க போறதில்ல. அவரு என்ன தெரியுமா வாட்ஸ்அப் செய்தி, அவர் இன்னும் பாத்தீங்கன்னா 3 நாள்ல போயிட்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் மேடையில பேசிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுகிறதாக ஒரு நாடகம் ஏற்பாடாயிருக்கு. அதுக்கப்புறம் போய் மயங்கி விழுந்த உடனே அவரை கூட்டு போய் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதா ஒரு நாடகம். அப்படியே கதை வசனத்தோட, அவங்களுக்கு எல்லாம் அது பழக்கம் தானே, கதை வசனம் எழுதி பழக்கம் இல்லையா? அட்மிட் ஆயிடுவாராம். அங்க ஒரு வீடியோ எடுப்பாங்களாம். நான் உயிர் எனக்கு இருக்கும், இதெல்லாம் உயிர் போற நிலைமையில இருக்கிறேன், அதனால எனக்காக இதனை வேலை செஞ்ச ஸ்டாலின் நல்லா வேலை செய்யறாரு, எனக்கு எப்படி இருந்தாலும் வாக்கு அளியுங்கள், என்னை ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் எல்லாம் டிராமா பிளான் பண்ணியாச்சு. இன்னும் 3 நாள் கழிச்சு அப்பல்லோல போய் அட்மிட் ஆக போறாரு. நாங்க என்ன தெரியுமா, தமிழக மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, பர்மனண்டா அங்கேயே இருங்க, உங்களுக்கு வயசாகி போச்சு, நீங்க ஒண்ணும் பண்ண போறதில்ல, தமிழக மக்களை ஏமாற்றினது போதும், 50-60 ஆண்டு காலமாக தமிழக மக்களை வஞ்சித்தது போதும் என்று எல்லா மக்களும் விரும்புகிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா டெல்டா பகுதி காவிரி நீர் அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை பாத்தீங்கன்னா அரசிதழிலே 1974 வருடத்திலேயே ஏற்றி இருக்கணும். ஏற்றவில்லை கருணாநிதி. ஏன் ஏத்தலன்னா, அவர் பாத்தீங்கன்னா அவர் காவிரிக்கு குரல் கொடுத்தாருன்னா அங்க கர்நாடகால இருக்கிறவன் சொல்லுவான், உன் குடும்பம் எல்லாம் இங்க இருக்குல்ல, இங்க வியாபாரம் இருக்குல்ல, ஓடி போயிடுன்னு துரத்தி விட்டுருவோம், அதனால குரல் கொடுக்காம அமுக்கி வாசின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தன் குடும்ப நலத்திற்காக பாத்தீங்கன்னா கருணாநிதி காவு கொடுத்தார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழிலே ஏற்ற செய்யவில்லை. நம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அது ஜனநாயக கடமையை ஆற்றினார். எதிர்கட்சி தலைவியாக இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்ப உறுதி பூண்டார், நான் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழிலே ஏற்க செய்வேன், சட்டத்துடன் போராடுவேன் என்று போராடி நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழிலே ஏற்ற செய்து விட்டார்கள். இப்ப கொடுத்த தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா நம் புரட்சி தலைவி அம்மா அவர் சொல்லியிருக்காங்க, அதை நடவடிக்கைக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டாயம் காவிரியை மீட்டெடுக்கக்கூடிய திறமை நம் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. திமுக ஸ்டாலின் தெருவுக்கு தெரு சொல்றாரு, மீத்தேன் நாங்க இதென்ன உங்களுக்கு எரிவாயு குழால் பதிக்க விட மாட்டோம்னு. சாட்சாத் இதே ஸ்டாலின் தான் துணை முதல்வராக இருக்கும் பொழுது காங்கிரசுடன் சேர்ந்து அதுல பணம் நிறைய வாங்கிக்கிட்டு இந்த மீத்தேன் குழாயை இந்த விவசாயிகள் நிலத்திலே பதிய செய்யறதுக்கு கையெழுத்து போட்டாரு. இன்னைக்கு டிராமா பண்ணிக்கிட்டு சுத்துறாரு. இன்னைக்கு நேத்து ஒரு வாக்குமூலம் ஒத்துக்கிட்டாருங்க ஸ்டாலின். காங்கிரஸும் நாங்களும் பாத்தீங்கன்னா ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைங்க, நாங்க அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். இத்தனை நாள் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க கூடா நட்பு கேடாய் முடிந்தது அப்படின்னு டிராமா போட்டீங்க. ஈழத்தமிழர்களை கொத்தா அப்படியே மடிய செய்தீர்கள். கருணாநிதியும் காங்கிரசும் கூட்டணி சேர்ந்துதான் நம் தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழர்களை கொண்டு புதைச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குரல் கொடுக்கிறேன், இவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன். தேர்தல் அறிக்கையை பார்த்து பயந்துட்டாங்க. ஸ்டாலின் சொல்றாரு, திமுகவோட தேர்தல் அறிக்கையோட அச்சு அசல் காப்பியாம், அதை சொல்லிக்கிட்டு அடுத்தது சொல்றாரு அவரு, இந்த தேர்தல் அறிக்கையில என்ன இருக்கு முதல் சொல்றாரு, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையுடைய அச்சு அசலாக இருக்கிறது அதிமுக தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிக்கிட்டு அடுத்த பாயிண்ட் உடனே சொல்றாரு, அதிமுக தேர்தல் அறிக்கையில என்ன இருக்குன்னு. எவ்வளவு முரணா பேசுறாரு பாருங்க. இப்படியும் பேசிட்டு அப்படியும் பேசுறாரு. இன்னைக்கு மது விலக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க தெருவுக்கு தெரு. பிரேமலதா அக்கா சொல்லுது, மது விலக்கு என் வீட்டுக்காரு முதல்வரானவன்னு கொண்டு வருவாருன்னு. அவரை அவங்க குடும்பத்துல மது விலக்கு கொண்டுட்டுங்க, அவர் நிலையா நிக்கட்டும், அப்புறம் அவங்க பேசலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 22 வருடங்களாக
அரசியல் பேசி பேசி ஒரு அரசியல் கட்சியை வளர்த்த வைகோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு சைக்கோவா மாறிட்டார். என்னைக்கு போய் விஜயகாந்த் கூட போய் சேர்ந்தாரோ அன்னில இருந்து விஜயகாந்த் மாதிரியே உளறி கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பாவமா இருக்கு இல்லையா? ஜாதி வெறியை தூண்டுறாரு கருணாநிதி அவர்கள், மதவெறியை தூண்டுகிறார். அந்த காரணத்தினாலே நான் கோவில்பட்டியிலே போட்டியிட விரும்பவில்லை என்று அந்த வைகோ சொல்லி இருக்கிறார். எதிர்கட்சியாக இருந்து சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே பதவி வெறி பிடித்து அலைகிறார்கள் கருணாநிதி. அந்த கருணாநிதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி வெறி பிடிச்சு அவர் எப்பவுமே நிலையாக அவர்தான் பதவியை பிடிக்கணும்னு அவர் குடும்பத்துக்குள்ளேயே பாருங்க 2 பிள்ளைங்களையும் சேரவே விட மாட்டேங்கிறாரு. அழகிரியும் ஸ்டாலினும் சேர்ந்துடக்கூடாது, சேர்ந்தா இவர் பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு அவங்கள சேர விடாம குடும்பத்திலேயே யாரையும் சேர விடாம ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியலை செய்துட்டு இருக்காரு. மது விலக்கு கடத்தி கொண்டு வந்து திருச்சியிலே ரூமிலே அடைத்து வைத்து ரிஜிஸ்டர் ஆபீஸிலே இருந்து அந்த ரிஜிஸ்டரை கூட்டி திரும்ப என்ன நேரு எல்லாம் வந்தா என்ன நடந்துச்சு? அதாவது அவங்க ஆட்சி காலத்துல என்ன சொன்னாங்க, நாங்க மன்னர்களாக அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட இதே அப்படிதான். அன்பில் தர்மலிங்கம் பாத்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷனரால் பாத்தீங்கன்னா உற ஊழல் செஞ்சாருன்னு சொல்லிட்டு கருணாநிதியும் அன்பில் தர்மலிங்கமும் சேர்ந்து அதுல மாட்டுனாங்க. அதுக்கு பின்னாடி ஸ்டாலினும் அன்பில் பொய்யாமொழியும் அவங்க ஊழல் செய்தார்கள். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலினோட நண்பர் மகேஷ் பொய்யாமொழி எல்லாம் இப்படி பரம்பரையா. ஆனால் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போஸ்டர் ஓட்டுறவங்களை கூட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கோபுரத்துக்கு கொண்டு போவாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பரம்பரையா யார் யார் பணம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா வேட்பாளரா நிறுத்த வைப்பாங்க. ஆகவே நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டிய வேட்பாளர் சகோதரர் ஆர் மனோகரன் அவர்களுக்கு நீங்கள் 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன்